கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவர்கிட்ட போயிட்டு ஆவியானவர் எதற்கு வேணும்னு கேட்டா, நான் வல்லமையா ஊழியம் பண்ணணும், நான் அந்நிய பேசணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும், நிறைய பேர்த்துக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், நான் தைரியமா சாட்சி சொல்லணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதற்காக ஜெபிப்பாங்க, அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனா உண்மையா ஆவியானவர் எதற்காகனா, ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டார்னா, நம்ம எப்பெல்லாம் பாவத்துல விழுகிறோமோ, அந்த பாவத்த நமக்கு கண்டித்து உணர்த்துவதுதாங்க. அந்த கண்டித்து உணர்த்தும்போது நம்ம என்ன செய்யறோம்? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்றோம். இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டாச்சு. அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் என்னுடைய இருதயம் மாற்றப்படுகிறதா? நீங்க வாசிச்சீங்கன்னா யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த கண்டித்து உணர்த்துதல் நமக்குள்ள இருக்கா? இல்ல நான் அந்த கண்டித்து உணர்த்துதெல்லாம் கிடையாது. அக்னிமயமான பாஷை பேசுவேன். நான் வேதத்தை தியானித்து மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிப்பேன். காணிக்கை கொடுப்பேன். சாட்சி சொல்லுவேன். அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல உண்மையாவே அந்த கண்டித்து உணர்த்துதல் நம்ம இருதயத்துல வந்த உடனே நம்ம அந்த பாவத்தை விட்டு வெளிய வரோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பாவத்தை விட்டு வெளிய வரலன்னா, நம்ம ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே வேஸ்ட்டுங்க. அத நம்ம வெறும் ஒரு அற்புதம் அடையாளம் செய்யறதுக்கு மட்டும் நம்ம அத வச்சு கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது அந்த கண்டித்து உணர்த்துதல். கண்டித்து உணர்த்தினா நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 விஷயம். ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் சொல்றாரு, நம்ம கேட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறும். அப்படி இல்லன்னா, அந்த கண்டித்து உணர்த்தல் நம்மள குத்துன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கண்டித்து உணர்த்துதலயே நம்ம என்ன சொல்லுவோம், வேண்டாம். நான் கரெக்ட்டு. இது நான் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த கண்டித்து உணர்த்தத நம்ம காதுகள் மந்தமாயிக் கொண்டே போகும். ஆவியானவர் சொல்ல சொல்ல என்ன பண்ணுவோம்னா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஆனா, நான் இந்த காரியம் ஏன் செஞ்சேன்னா, அவன் பார்த்தீங்களா, அவன் அப்படி பண்ணிட்டான். அதனால நான் இப்படி பண்ணேன். திருப்பி அவர் சொல்லுவார், "இல்ல நீ பண்ணாத" அப்படின்னு சொன்னா, "இல்ல கடவுளே, என்ன அவன் தான் பண்ண வச்சான்." சப்போஸ் ஒரு கணவர் ஒரு மனைவி திட்டிட்டா, ஆவியானவர் சொல்லுவார், "நீ அமைதலா இரும்மா. நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு. அப்பதான் உன்னால நீ தேவனுக்கு கீழ கொண்டு வர முடியும்ன்னு" சொன்னா, "அதெல்லாம் முடியாது கடவுளே. என்ன சொல்லிட்டாங்களே, நான் திருப்பி சொல்லுவேன்." அதேதான் ஒரு கணவருக்கும். மனைவி தெரியாம ஒரு காரியங்கள் சொல்லிட்டா, "இல்ல எனக்கு மனைவியா என்னையே அவ பேசுறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்லுவார், "இல்ல நீ பேசாத. நீ அமைதியா இரு. நீ அவளுக்காக ஜெபம் பண்ணுன்னு" சொல்லும்போது, "இல்ல கடவுளே, நான் திருப்பி பேசுவேன்னு" சொல்லி அந்த சண்டைய நம்ம வளர்த்துக் கொண்டே இருக்கோம். நம்ம கேட்டு நடக்கும்போது, நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறும். ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். முதல் இரத்த சாட்சி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைபிள்ல கொடுக்கப்பட்டது ஸ்தேவான் தான். ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட உடனே அவர் அழகா சாட்சி சொல்றார். அங்க இருக்கிற சுத்தி நிக்கிற யூதர்கள் மத்தியில அழகா சொல்றார், "இயேசு கிறிஸ்துவ நீங்க சிலுவையில அறைந்துட்டீங்க. வேதத்துல பழைய ஏற்பாடு ஃபுல்லா அவரை குறித்து தான் சொல்லியிருக்கு. நீங்க அவரை அழியாம கொன்னு போட்டுட்டீங்கன்னு" சொல்ல உடனே எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க அப்போஸ்தலர் 7:51 அவர் அழகா சொல்லுவார். அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து, "வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் உருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்." அதாவது ஸ்தேவான் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க முற்பிதாக்கள் போல இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு காலத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ஆவியானவர் கொடுக்கப்படல. தீர்க்கதரிசிகள் தான் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தைய சொல்லுவாங்க. கடவுள் இப்படியெல்லாம் சொல்றாங்க. நீங்க பாகால் இடத்துல வேண்டிக் கொள்கிறீங்க. பாகாலுக்கு நீங்க பலி கொடுக்குறீங்க. மத்த தேவர்களை நீங்க கும்பிடுறீங்க. நீங்க கடவுளை விட்டு வழி விலகி போயிட்டீங்கன்னு சொன்ன உடனே, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். எங்கள சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் கொன்று குவிப்பாங்க. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்களோ அவங்கள கொன்னு குவிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க காதுக்கு இனிய யாரு வசனம் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்கள தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தீர்க்கதரிசியா வைத்துக் கொண்டாங்க. இந்த காலத்துல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்துல ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரு தான் என்ன பண்றாருன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல தீர்க்கதரிசிகள் சொன்னதை இன்னைக்கு ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அதை கேட்டு அதை ஒத்துக்கொண்டு தேவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு பிரியமாய் மாறுறோமா, இல்ல பழைய ஏற்பாடு காலத்துல எப்படி யூதர்கள் வணங்கா கழுத்துறவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வணங்கா கழுத்துறவர்களா இருந்துட்டு ஆவியானவர் சொல்ல சொல்ல கேட்டுட்டு அது நம்ம காதுகள் கேட்காத மாதிரி நம்ம இருதயத்துல குத்தப்படாத மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்ம இருதயம் கடினப்பட்டு போயிருங்க. ஒரு நாள் அந்த குத்தல் இருக்கவே இருக்காது. அந்த கல்லான இருதயத்துல என்னதான் குத்துனாலும் ஒண்ணுமே நடக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா, ஆவியானவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுவார். ஆவியானவர் வெளியே போயிட்டாருன்னா நம்மளை காப்பாற்றுறது கூடாத காரியம். அவரு நம்ம இருதயத்தை செம்மைப்படுத்தலைன்னா நம்ம கண்டிப்பா நம்ம நரகத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே இருப்போம். அதனால இன்னைக்கு நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஸ்தேவானை போல ரத்த சாட்சியமா மரிக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஆவியானவர் சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்போங்க.
நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுவோம். அவருக்கு பிரியமாய் மாறி, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். பாருங்களேன், ஸ்தேவான் ஆவியானவர் வந்ததுக்கப்புறம், தன் உயிரையே குடுக்கறதுக்காக அவர் தைரியம் வச்சார். அந்த தைரியம் நமக்கு இருக்கா? நம்ம பாவத்த விட்டே வெளிய வரல. நம்ம எங்க ரத்த சாட்சியா மரிக்கிறது? அதனால, நம்ம இன்னைக்கு தேவனிடத்துல கேட்போம். கடவுளே, எங்களுக்கு இருதயத்துல கடின இருதயம் உள்ளவளா இருக்கிறோம். வசனம் சொன்ன மாரி, இருதயத்திலும், செவிகளிலும் நாங்க விருத்த சேதனம் பெறாதவர்களாவே இருக்கிறோம். இந்த தேவையில்லாதத எடுத்து போடுங்க கடவுளே. அப்ப எங்க இருதயம் கேட்கப்படும், செவிகள் கேட்கப்படும் கிருபை கொடுங்க. நாங்க ஆவியானவர் சொல்றத கேட்டு, உம்மை போல நாங்க மாற எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு கேட்கும்போது, உண்மையா நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது, கண்டிப்பா ஆவியானவர் நமக்கு இன்னும் பலமா கிரியை செய்வார். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மாறுவோம். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.